கும்பகோணத்தில் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் 1000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மற்றும் கண்தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கும்பகோணத்தில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப எனது 47வது பிறந்த நாள் ஏழை அடித்தட்ட மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்வுகளையும் கழக தோழர்கள் நடத்த வேண்டும். தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார். துணை முதல்வர் வழிகாட்டுதலின்படி உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் கோவி அழகேசன் தலைமையில் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு 47 பேர் கண்தானம் செய்தல் நிகழ்ச்சியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தொடங்கி வைத்தார். இதில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மாநகர துணை மேயர் தமிழழகன், இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் GKM ராஜா, மாமன்ற உறுப்பினர்கள் வர்ஷா அழகேசன், முருகன், ஆனந்தராமன், தமிழ்ச்செல்வி மற்றும் இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சீர்வரிசை பொருட்களுடன் 47 கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவித்து, வளையல் அணிவித்து, சந்தன குங்குமம் கர்ப்பிணி பெண்ணுக்கு வைத்து அச்சதை தூவி வளைகாப்பு நிகழ்ச்சியும், 47 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள், 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை மற்றும் நலத்திட்ட உதவிகள், 47 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.